ப்ரோ ஆ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும். எத்தலாம் ப்ரோ, உட்காருங்க, இங்கே உட்காருங்க. ப்ரோ ஃபோட்டோ பார்க்கலாமா? வாங்க. ஆற்ற மிரண்டு போயிடுவீங்க. ப்ரோ இது நல்லா இல்லை, வேறு ஃபோட்டோ எடுக்கலாமா? ஏன் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. இல்லை மண்டை தெரியுது. மண்டை சரி உட்காருங்க, எடுக்கலாம். ஆ முடியல மரமண்டியா வந்துட்டு நம்புகிறாங்க. ப்ரோ ஃபோட்டோ பார்க்கலாமா? வாங்க. நான் ப்ரோ தலையை காணோம், முண்டை மண்டை தான் இருக்கு. ஆமாம் ப்ரோ, முடி இருந்தால் தானே மண்டை தெரியாமல் எடுக்கிறதுக்கு. நாடா இவன் எப்படி பேசுகிறான்? பின்ன முடியலாம் அப்படி தான் பேசுவானுங்க, என்ன பண்ணுறது? நாடா நீயும் எப்படி பேசுகிற? சரி வா, எடுத்து ஃபோட்டோ வாங்கினு வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன். நம்ம நண்பருக்கு அரைமண்டியை முழு மண்டியாக்க நம்ம கேமரா மணி அப்படியே கூட்டிட்டு நாங்கள் போன இடம் தான் நம்ம முகப்பையில் லொக்கேட் ஆயிருக்கு அட்வான்ஸ்ட் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின். இங்கே போன உடனே டாக்டர் நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னு கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம நண்பருக்கு ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட்னா நம்மளோட பிளட் எடுத்து அதுலேருந்து பிளேட்லெட் பிரிட்ஜ் பிளாஸ்மா மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நம்மளோட ஸ்கேல்ப்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதை பண்ணுறதுனால நம்ம முடி கொட்டலேருந்து தப்பிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு எனக்கு ஓஎல்டி பண்ணணும்னு சொன்னாங்க. இதை பண்ணுறதால நம்ம ஸ்கேல்ப்ல பிளட் ஃப்ளோ அதிகமாகும், அதே மாதிரி டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட்டிட்டு வந்த கேமராமேனுக்கு மூஞ்சில வெடிப்பு இருந்ததுனால அவருக்கு ஒரு ஹைட்ரா ஃபேஷியலை பண்ணிட்டோம். இங்க இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னன்னா, இவங்க கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல இவங்க இதை பண்ணி தராங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு அரைமண்டியா? அப்போ க்ரோ ஹேருக்கு வாங்க, முழு மண்டியா கிட்ட போங்க.